പെർഫെക്റ്റ് അല്ല, ഞാൻ സക്സസ് അല്ല, ഞാൻ തേറിനവനല്ല, പക്ഷേ ആനാലും ഞാൻ പിടിക്കപ്പെട്ടവനാണ്. ഞാൻ പിടിക്കപ്പെട്ടവൻ. നിങ്ങൾ എടുത്തില്ല വാക്ക്, நீங்க அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளவில்லை, பெற்றுக்கொள்ள. I am not perfect, நான் தேறினவன் I அல்ல, am not success, நான் முதுமை அடைந்தவனும் அல்ல, ഞാൻ കർത്താവിന്റെ കൺട്രോളിലാണ്, நான் தேவனுடைய கண்ட்ரோலில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ഹേ ராபா ஷேகே ராகா. എന്റെ സമയങ്ങൾ നഷ്ടപ്പെട്ടല്ലോ, എന്റെ ആയുസ് നഷ്ടപ്പെട്ടല്ലോ എന്നൊക്കെ വിതുമ്പുന്ന ചിലരുണ്ട്. ദൈവം എന്നോട് പറയുന്നു, ഭാരപ്പെടേണ്ട, அப்பா பிடிச்சிട്ടുണ്ട്. என்னுடைய ஆயுசு நஷ்டப்பட்டதே, என்னுடைய நேரம் நஷ்டப்பட்டதே என்று திகைக்கிறவர்கள் இருக்கிறீர்கள். தேவன் சொல்லுகிறார், நான் உன் கரங்களை பிடித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? I am not success, நான் தேறினவன் அல்ல, I am not perfect, நான் முதுமை அடைந்தவனும் அல்ல, ஆனாலும் കർത്താവിനാൽ പിടിക്കപ്പെട്ടവനാണ്, நான் கர்த்தரால் பிடிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. എൻ ഉയർവിലും എൻ താഴ്വിലും എൻ ആത്മാ പാടും ഹല്ലേലൂയ. എൻ ഉയർവിലും എൻ താഴ്വിലും എൻ ആത്മാ പാടും ഹല്ലേലൂയ. കരങ്ങളെ ഉയർത്തി, എൻ ഉയർവിലും അപ്പാ, എൻ ഉയർവിലും என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் ഹല്ലേലൂയ. താങ്ക് യു, താങ്ക് യു. നിങ്ങൾ ബലപ്പെട്ടോ ഈ ദൂതനകത്ത്? இந்த வார்த்தையினால் பலப்பட்டிருக்கிறீர்களா? ഈ വിജയിച്ച ഒത്തിരി പേരെ ലോകത്തിന് വേണ്ടത്, அவன் ஜெயித்தவர்களைத்தான் இந்த உலகத்திற்கு தேவை. പക്ഷെ കർത്താവിനെ ഈ തകർക്കപ്പെട്ടതിനെ വേണ്ട. தேவனுக்கு தகர்க்கப்பட்டவர்கள் தான் தேவை. ഇതിനകത്ത് ആരെങ്കിലും തകർന്നവരുണ്ടോ, പരാജയപ്പെട്ടവരുണ്ടോ? தகர்க்கப்பட்டவர்கள், தோற்று போனவர்கள் இருக்கிறீர்களா? നിന്നെയാണ് ദൈവം തിരഞ്ഞിവിടെ വന്നിരിക്കുന്നത്. உன்னை தேடிதான் என் தேவன் வந்திருக்கிறார். ഞാൻ വിക്കനാണ്, എന്നെ കൊണ്ട് പറ്റത്തില്ല എന്ന് പറഞ്ഞ മോശെ, നീയാണ് ഈ 30 ലക്ഷം ജനത്തെ നയിക്കാൻ ഞാൻ കണ്ടിരിക്കുന്നത്. நான் திக்குவாய் என்று சொன்ன மோசேயை பார்த்து சொல்லுகிறார், இந்த 30 லட்சம் ஜனங்களை நடத்துவதற்கு உன்னை தான் தெரிந்து கொண்டேன். നിന്റെ ബലഹീനതയെ നിന്റെ യോഗ്യതയാക്കി എണ്ണി ഇന്ന് ദൈവം ചില കാര്യങ്ങൾ ചെയ്യാൻ പോകുകയാണ്. உன்னுடைய பலவீனங்களை உன்னுடைய தகுதியாக எண்ணி சில காரியங்களை அவர் செய்ய போகிறார். 3 വട്ടം തള്ളി പറഞ്ഞ പത്രോസേ, നിന്റെ കരത്തിൽ ഞാൻ കുഞ്ഞാടിനെ തരാൻ ആഗ്രഹിക്കുകയാണ്. 3 முறை மறுதலித்த பேதுருவே, உன்னுடைய கரங்களில் ஆட்டுக்குட்டிகளை ஒப்புக்கொடுக்கிறேன். ചില പരാജയ ഭീതിയിൽ ഇരിക്കുന്നവരെ ദൈവം എഴുന്നേൽപ്പിക്കാൻ പോകുന്നു. ஓ, தோற்று போன பயத்தில் இருக்கிறவர்களை தேவன் எழுப்ப போகிறார். Praise God. എൻ ഉയർവിലും എൻ താഴ്വിലും എൻ ആത്മാ പാടും ഹല്ലേലൂയ. എൻ ഉയർവിലും എൻ താഴ്വിലും എൻ ആത്മാ പാടും நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, வரு வாழ்க்கையில் என்றாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்பு
ഇന്ന് ഈ സന്ദേശം ഇവിടെ പറയാൻ പോകുന്നതിന്റെ ഒരു അർത്ഥം ഇതാണ്. പലർക്കും മുമ്പോട്ട് പോകാൻ ആഗ്രഹമുണ്ട്, പക്ഷെ അവരുടെ ജീവിതത്തിലെ കുറവുകളും തകർച്ചകളും ചിന്തിച്ചുകൊണ്ട് അവർക്ക് മുമ്പോട്ട് പോകാൻ പറ്റുന്നില്ല. நான் இந்த செய்தியை இங்கே சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. பலருக்கு முன்னேறி செல்ல ஆசை இருக்கிறது, ஆனால் அவருடைய வாழ்க்கையின் குறைகளை பார்த்து பார்த்து அவர்களால் முன்னேறி செல்ல முடியவில்லை. ஆமென். നീ ശരിയായിട്ടാണ് ശുശ്രൂഷ ചെയ്യാൻ ആഗ്രഹിക്കുന്നെങ്കിൽ നീ മരിച്ചു കഴിഞ്ഞ ശുശ്രൂഷ നടക്കത്തുള്ളൂ. நீ சரியா ஊழியம் பண்ணணும்னு நினைத்தீனா நீ மரித்ததுக்கு அப்புறம் தான் உன் ஊழியமே நடக்கும். ஓ, புரியல? உங்களுக்கு புரியல? ஊழியம் செய்வதற்கு உங்களுக்கு வேண்டது ஆசை. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஓ, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் கரங்களை உயர்த்தி ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஓ, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. அன்புள்ள சத்தம் உயர்த்தி ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, நீர்தானையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தில் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தினே கமையா. உம்மோடு இருப்பதுதான் எங்கள் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. I am not success, I am not perfect. நான் தேறினவனும் அல்ல, நான் முதிர்ந்தவனும் அல்ல, പക്ഷേ ഞാൻ കർത്താവിനാൽ പിടിക്കപ്പെട്ടു. நான் கர்த்தரால் பிடிக்கப்பட்டவன். ഫുൾ പെർഫെക്റ്റ് ആയവർക്കും ഫുൾ സക്സസ് ആയവർക്കും വേണ്ടി ഒരു ചില്ല് കൂടി ഇപ്പോൾ പണിയുന്നതായിരിക്കും. எல்லா தேறினவர்களுக்காக இப்போ ஒரு பார்வைக்காக ஒரு கிளாஸ் இப்போ நாங்க உருவாக்க போகிறோம். തിരി കത്തിക്കാൻ പോവാം. நாம திரிய கத்திக்க போகிறோம். புரியல? திரி பற்ற வைக்க போகிறோம். புரியல? ஃபுல்லா தேறினவங்கள ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சு இப்ப திரி வைக்க போகிறோம். கும்பிட போகிறோம். I am not success, I am நான் not தேறினவன் அல்ல, പക്ഷേ ஆனால் കർത്താവിനാൽ പിടിക്കും. கர்த்தரால் பிடிக்கப்பட்டவன்.
அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு தெரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீ உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீ உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உடைந்த பாத்திரம் அது உமக்கே தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உறவாத என்னில் நீ உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீ உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உடைந்த பாத்திரம் அது உனக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உறவாத என்னில் நீ உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உறவாத என்னில் நீ உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. പുരിയുതാ புரிகிறதா? ഞാൻ ഉടഞ്ഞ പാത്രമാണെന്ന് ആർക്കേലും അറിയാം. நான் உடைந்த பாத்திரம் என்று யாருக்காவது தெரியுமா? പക്ഷെ ദൈവം എന്നെ ഉപയോഗിക്കുന്നെന്ന് നിങ്ങൾക്ക് ആർക്കേലും മനസ്സിലാകുന്നുണ്ടോ? தேவன் என்னை பயன்படுத்துகிறார் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? ഇന്ന് ഇതിനകത്ത് ചില ഉടഞ്ഞ പാത്രങ്ങളെ, തകർന്ന പാത്രങ്ങളുടെ മേൽ ദൈവം ഭയങ്കരമായ അഭിഷേകത്തെ പകർന്ന് അവരെ അടുത്തൊരു ലെവലിലേക്ക് കയറ്റാൻ ആഗ്രഹിക്കുന്നു. இதற்குள்ளே இருக்கிற உடைந்த தகர்க்கப்பட்ட பாத்திரங்களை அபிஷேகத்தை பகர்ந்து அடுத்த ஒரு நிலைக்கு தேவன் உயர்த்த போகிறார். നീ എവിടെയൊക്കെ തകർന്നു അവിടെ നിന്നെ ശുശ്രൂഷകനാക്കാൻ പോകുകയാണ്. നീ എവിടെയൊക്കെ പരാജയപ്പെട്ടു അതിനകത്ത് ദൈവം നിന്നെ അധികാരിയാക്കാൻ പോകുകയാണ്. எங்கே எல்லாம் தோற்று போனாயோ அங்கேயே உன்னை ஊழியக்காரனாக்க போகிறார். எங்கே எல்லாம் தோற்று போனாயோ அங்கே எல்லாம் உனக்கு வெற்றி தர போகிறார். നമ്മുടെ ദൈവം പ്രതികാരത്തിന്റെ ദൈവമാണ്. நம்முடைய தேவன் பழிவாங்குகிற தேவன். என்னுடைய தேவன் பழிவாங்குகிற தேவன். എന്റെ ദൈവം പ്രതികാരം ചെയ്യുന്ന ദൈവം. என்னுடைய தேவன் பழிவாங்குகிற தேவன். നിന്നെ ഏതിനകത്തെങ്കിലും തോൽപ്പിച്ച അതേ വിഷയത്തിൽ തന്നെ നിന്നെ കൊണ്ട് പ്രതികാരം ചെയ്യിക്കുന്ന ഒരു ദൈവമാണ് ഈ ദൈവം. எந்த பிரச்சனையில் தோற்று போனாயோ அதே பிரச்சனையில் உன்னை வைத்து பழி வாங்குகிற தெய்வம். കരങ്ങളെ തട്ടി ആമേൻ. കരങ്ങളെ തട്ടി ആമേൻ. അങ്ങനെ ഒരു അഭിഷേകം ഇവിടെ ചലിക്കുന്നു. அப்படி ஒரு அபிஷேகம் அசைவாடுகிறது. மோசேயை தகர்ക്കാൻ பிசாசு எடுத்தது வெள்ளமாയിരുന്നു. மோசேயை தகர்த்து போட பிசாசு எடுத்தது தண்ணீர். അതേ വെള്ളത്തെ തന്നെ അവൻ മുറിച്ച് ഒരു ജനതയെ പുറത്തു കൊണ്ടുവന്നു. அதே தண்ணீரை பிளந்து ஒரு ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். നീ എന്തിനകത്ത് നിന്നെ തകർക്കാൻ നോക്കിയോ അതിനകത്ത് തന്നെ നിന്റെ അഭിഷേകത്തെ റിലീസ് ചെയ്യിക്കാൻ ദൈവം ആഗ്രഹിക്കുന്നു. எதற்குள்ளே உன்னை தகர்த்து போட நினைத்தானோ அதற்குள்ளேயே உனக்கு அபிஷேகத்தை தந்து உன்னை நிலைநிறுத்துவார். യോസേഫ് അപ്പം കൊടുക്കാൻ പോയപ്പോഴാണ് അവനെ തകർത്തത്. അതേ അവനെ തന്നെ അപ്പങ്ങളുടെ കലവറയാക്കി ദൈവം മാറ്റി പ്രതികാരം ചെയ്തു. அப்பம் கொடுக்க போன பொழுது மோசேயை தகர்த்து போட்டார். அதே யோசேப்பை தேவன் அப்பத்தின் வீடாக
முன்பாக அதன் அதிகாரியாக மாற்றினார். ആമേൻ. തകർന്നു പോയ ഒരു യെഹെസ്കേലിനെ കൊണ്ട് തകർന്ന അസ്ഥികളെ ജീവിപ്പിക്കുവാൻ ദൈവം എഴുന്നേൽപ്പിച്ചു. தகர்க்கப்பட்ட எசேக்கியாவை கொண்டு தேவன் தகர்ந்து போன உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பிக்க നിന്റെ செய்தார். ജീവിതത്തിന്റെ അടുത്തൊരു ഫേസ് വെളിപ്പെടാൻ പോകുകയാണ്. உன் வாழ்க்கையின் அடுத்த ஒரு நிலை வெளிப்பட போகிறது. നീ തോറ്റെടുത്തെല്ലാം ജയാളിയായി നിൽക്കും. நீ தோற்ற இடங்களில் வெற்றி பெற்றவனாய் നീ இருப்பாய். തകർന്നവിടത്തെല്ലാം പ്രതികാരം ചെയ്യും. நீ தகர்க்கப்பட்ட இடத்திலே பழி வாங்குவாய். അങ്ങനെ ഒരു ദൈവത്തിന്റെ ഫേസിലേക്ക് ഇന്ന് എത്ര പേർ കയറാൻ ആഗ്രഹിക്കുന്നു? அப்படி ஒரு தேவனுடைய பேசுக்குள்ளாக எத்தனை பேர் பிரவேசிக்க நினைக்கிறீர்கள்? യേശുവിന്റെ നാമത്തിൽ നീ ദൈവത്തെ സ്തുതിച്ചോ? இயேசுவின் நாமத்திலே தேவனை துதியுங்கள். ഇന്ന് നീ കഷ്ടപ്പെടുന്ന അതേ ഏരിയയിൽ ദൈവം നിന്നെ അധികാരിയാക്കി വെക്കും. இன்றைக்கு நீ கஷ்டப்படுகிற நிலையிலே உன்னை அதிகாரியாக வைப்பார். യേശുവിന്റെ നാമത്തിൽ അതിന്റെ സീസണാണ്. இயேசுவின் நாமத்தில் அதனுடைய காலம். ജീവിതത്തിന്റെ കുറവുകളൊക്കെ കർത്താവിന് കൂടെ നടക്കുമ്പോൾ വഴിയിലൂടെ അങ്ങ് മാറിക്കോളും. வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் எல்லாம் ஆண்டவரோடு நடக்கும் பொழுது அப்படியே அது மாறிவிட வேண்டும். கண்டிப்பா அப்படியே மாறி நிச்சயமாக. ஹalleluya. എല്ലാ കുറവും മാറിയിട്ട് നീ മിനിസ്ട്രി ചെയ്യാൻ നിൽക്കരുത്. எல்லா குறையும் மாறினதற்கு பிறகு ஊழியம் செய்யலாம்னு நினைக்க கூடாது. ഇതൊരു കണ്ടീഷന്റെ ലൈഫ് അല്ല, ഇതൊരു കവനന്റ് ലൈഫാണ്. இது ஒரு கண்டிஷன் வாழ்க்கை அல்ல, இது ஒரு உடன்படிக்கையின் வாழ்க்கை. എന്താണ് കണ്ടീഷൻ, എന്താണ് കവനന്റ്? கட்டுப்பாடுகள் என்றால் என்ன, உடன்படிக்கை என்றால் என்ன? കണ്ടീഷൻ എന്ന് പറഞ്ഞാൽ നീ അത് ചെയ്താൽ ഞാൻ ഇത് ചെയ്യാം, നീ അത് തന്നാൽ ഞാൻ ഇത് തരാം, നീ അത് ഇങ്ങനെ പ്രവർത്തിച്ചാൽ ഞാൻ ഇങ്ങനെ പ്രവർത്തിക്കാം. கட்டுப்பாடு என்று சொன்னால் நீ இதை செய்தால் அப்படி செய்வேன், நான் இதை செய்தால் நீ இப்படி செய்வாய் என்று சொல்வதுதான். അതാണ് കണ്ടീഷൻ. அதுதான் கட்டுப்பாட்டுக்குள்ளானவை. പക്ഷേ കവനന്റ് അതല്ല. ஆனால் உடன்படிக்கை നീ அப்படிப்பட்டதல்ல. സ്നേഹിച്ചില്ലേലും ഞാൻ നിന്നെ സ്നേഹിക്കും. நீ நேசிக்காவிட்டாலும் நான் உன்னை നീ நேசிப்பேன். അവിശ്വസ്തനായാലും ഞാൻ വിശ്വസ്തനായിരിക്കും. நீ உண்மை இல்லாதவனாய் இருந்தாலும் நான் உண்மை உள்ளவனாய் നീ இருப்பேன். മറന്നാലും ഞാൻ നിന്നെ മറക്കില്ല. நீ மறந்தாலும் நான் உன்னை നീ மறப்பதில்லை. വിട്ടാലും ഞാൻ നിന്നെ വിടത്തില്ല. நீ விட்டாலும் நான் உன்னை விடுவதில்லை. ഇതിന്റെ പേരാണ് കവനന്റ്. இதற்கு பெயர்தான் உடன்படிக்கை. നീയും ദൈവം തമ്മിൽ കവനന്റ് ആണ്. இதுதான் நீ தேவனுக்கு முன்பாக உடன்படிக்கையாய் இருக்கிறாய். പർവ്വതങ്ങൾ മാറും, കുന്നുകൾ നീങ്ങും, പക്ഷെ എന്റെ നിയമം ഉടമ്പടി നിന്നെ വിട്ട് മാറത്തില്ല. ஓ மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பிறந்தாலும் என்னோடுள்ள உடன்படிக்கை ஒருபோதும் மாறுவதில்லை. യേശുവിന്റെ നാമത്തിൽ എല്ലാ കുറ്റബോധങ്ങളെയും യേശുവിന്റെ നാമത്തിൽ ശാസിക്കുന്നു. இயேசுவின் நாமத்தினால எல்லா குற்ற உணர்ச்சிகளை அகற்றுகிறேன். യേശുവിന്റെ നാമത്തിൽ പൊട്ടട്ടെ. இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படட்டும். എന്താ കർത്താവ് ഇങ്ങനെ കൊണ്ടുവന്നേ? ഐ ഡോണ്ട് നോ. ஏன் ஆண்டவர் இப்படி கொண்டு வந்தார்னா எனக்கு தெரியாது. നിങ്ങൾ പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരിക്കണം, ഒരു ഭയങ്കര വിടുതൽ ഇവിടെ നടക്കും. நீங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும், ஒரு பயங்கர விடுதலை இதற்குள்ளே ഞാൻ வெளிப்படும். പറഞ്ഞല്ലോ, ഇത് കവനന്റ് ആണ്. இது ஒரு உடன்படிக்கை. നിങ്ങൾ ആരെങ്കിലും പെണ്ണ് കാണാൻ പോകുമ്പോൾ, അല്ലെങ്കിൽ ഞാൻ പെണ്ണ് കാണാൻ പോകുമ്പോൾ ഒരിക്കലും ഒരു ലിസ്റ്റ് കൊടുക്കത്തില്ല. நாம் யாரோ பின் பார்க்க போகும் பொழுது நாம் ஒரு லிஸ்ட போட்டு முன்னாடியே கொடுப்பதில்லை. ഞാൻ നിങ്ങളോട് ഒരു സന്തോഷം പറയാം. நான் உங்களோடு ஒரு சந்தோஷ வார்த்தை சொல்லுகிறேன். എന്റെ പകുതി തമിഴാണ്. நான் பாதி தமிழ். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, ஹalleluya. ആമേൻ. എന്റെ വൈഫ് തമിഴാണ്. என்னுடைய மனைவி தமிழ். ആമേൻ. പ്രൈസ് ഗോഡ്. അപ്പം ഞാൻ വിവാഹത്തിന് പോയപ്പോ நான் திருமணத்திற்கு கடந்து சென்ற பொழுது ഞാനൊരു മെനു കൊടുത്തില്ല അവർക്ക്. அவருக்கு ஒரு மெனுவை கொடுக்கவில்லை. ഞാൻ 5 മണിക്ക് എഴുന്നേക്കും. நான் 5 மணிக்கு எழுந்திருப்பேன். എനിക്ക് 7 മണിക്ക് ബെഡ് കോഫി വേണം. 7 மணிக்கு எனக்கு பெட் காஃபி வேண்டும். 8 മണിക്ക് എനിക്ക് ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് വേണം. 8 மணிக்கு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேண்டும். അത് ഇഡലിയും ചമ്മന്തിയും മസ്റ്റ് ആണ്. இட்லி சட்னி அது வேண்டவே வேண்டும். 1 മണിക്ക് എനിക്ക് ഉച്ചയ്ക്ക് ഊണ് വേണം. 1 மணிக்கு மத்தியானம் சாப்பாடு வேண்டும். അതിൽ മീൻ മസ്റ്റ് ആയിട്ട് വേണം. அதுல மீன் வேணும். ഒത്തിരി എരിവ് വേണ്ട, காரம் அதிகமாக வேண்டாம். ഒത്തിരി ഉപ്പ് വേണ്ട. உப்பு அதிகமாக வேண்டாம். ഈ ലിസ്റ്റ് കൊടുത്തല്ല ഞാൻ കല്യാണം കഴിച്ചേ. இந்த லிஸ்டை கொடுத்து நான் திருமணம் செய்யவில்லை. നിങ്ങൾ അങ്ങനെ കൊടുത്താൽ நீங்கள் அப்படிதான் செஞ்சீங்களா? പിന്നെ എങ്ങനെ? அப்புறம் எப்படி? അവൾ വേറൊരു പശ്ചാത്തലത്തിൽ ജീവിച്ച വ്യക്തി, ഞാനും മറ്റൊരു പശ്ചാത്തലത്തിൽ ജീവിച്ച വ്യക്തി. வேறொரு சூழ்நிலையிலே வாழ்ந்தவர்கள், நானும் வேறொரு சூழ்நிலையிலே வாழ்ந்தவர். ഞങ്ങൾ ഒരുമിച്ച് ജീവിക്കാൻ തുടങ്ങി. நாங்கள் ஒன்று சேர்ந்து வாழத் தொடங்கினோம். അപ്പോൾ അവർക്ക് മനസ്സിലായി എനിക്ക് രാവിലെ കാപ്പി വേണം. அப்ப அவருக்கு புரிந்தது, காலையில இவருக்கு காபி தேவை. കുറച്ച് ദിവസം എന്റെ കൂടെ ജീവിക്കുമ്പോൾ
கொஞ்ச நாட்கள் என்னோடு வாழ்க்கை வாழும் பொழுது അവൾ എന്നെ മനസ്സിലായി തുടങ്ങും. அவள் என்னை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாள். സെയിം ഇതത്ര ക്രിസ്ത്യ ജീവിതം. அதே போன்றுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையும். നീ മുഴുവൻ ശരിയായിട്ട് നിനക്ക് കർത്താവിന്റെ കൂടെ നടക്കാൻ പറ്റത്തില്ല. നീ നടക്കുമ്പോൾ നീ ശരിയാകും. முழுமையாக சரியாய் நீ தேவனோடு நடக்க முடியாது. நடக்கும் பொழுதே சரியாய் கொண்டிருப்பாய். കരമൊന്ന് അടിക്കാൻ പറ്റുമെങ്കിൽ கரங்களை தட்ட முடியுமா? ഞാൻ ശരിയായിട്ട് വന്നിട്ട് കർത്താവിനെ സേവിക്കാമെന്ന് പറഞ്ഞാൽ ആ ശരിയാകാനുള്ള ആ കോളേജ് എനിക്കൊന്ന് പറഞ്ഞു തരണം. சரியாயிட்டு வந்து நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னால் அப்படி சரியாகிற காலேஜ் நீங்க எனக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும். അങ്ങനെ ഒരു സ്ഥലവും ഉലകത്തിൽ ഇല്ലാത്തത് കൊണ്ടാണ് ദൈവം തന്റെ പുത്രനെ നമുക്ക് വേണ്ടി അയച്ചു തന്നത്. അവൻ വന്നത് പാപികളെ രക്ഷിക്കാനാണ്. അവന്റെ കൂടെ നടക്കുമ്പോൾ ഒരുവൻ പാപം വിട്ട് ദൈവം ആഗ്രഹിക്കുന്ന ഒരു ജീവിതമായി തീർന്നിരിക്കും. அப்படி ஒரு ஸ்தலம் இந்த பூமியில இல்லாதபடினாலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பாவிகளை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ഇതത്ര സുവിശേഷം. இதுவே சுவிசேஷம். നീ ആയിരിക്കുന്ന നിലയിൽ കടന്നു വരിക. നിന്നെ ആക്കേണ്ട പോലെ അവൻ ആക്കിയിരിക്കും. நீ இருக்கிறதை போலவே கடந்து வா, உன்னை மாற்றுகிறதை போலவே மாற்றுவே. നീ ആയിരിക്കുന്ന പോലെ വരിക. நீ இருக்கிறதை போலவே அப்படியே கடந்து வா. അവന്റെ കൂടെ നിൽക്ക്. என்னோடு கூட நில். അപ്പോൾ നീ ആകേണ്ട പോലെ ആയിത്തീരും. அப்பொழுது உன்னை எப்படி மாற்ற வேண்டுமோ அப்படி மாற்றுவே. അവന്റെ കൂട്ടായ്മയിലേക്ക് വിളിച്ച ദൈവം വിശ്വസ്തൻ. அவரோடு ஐக்கியத்திற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். വാക്കുരയ്ത്തവർ, അവർ ഉണ്മയുള്ളവർ, വാക്ക് മാറാത്തവർ. എന്തൊക്കെയോ ഇന്ന് സംഭവിക്കാൻ പോകുന്നു. നിങ്ങൾ പ്രാർത്ഥനയോടായിരുന്നു. சில காரியங்கள் சம்பவிக்கப்பட போகிறது. நீங்கள் ஜெபத்தோடு கூட இருங்கள். ഞാൻ ഇനി ഒത്തിരി വിശദീകരിക്കുന്നില്ല. ദൂതോട്ട് വരാം. நான் விரிவாக பேசவில்லை. நான் வார்த்தைக்கு கடந்து I am வருகிறேன். not perfect. நான் தேறினவன் அல்ல. I am not success. நான் முதுமை அடைந்தவனும் அல்ல. ஆனாலும் கர்த்தரால் பிடிக்கப்பட்டவன். ராமாஷேகே. അവിടെ വരണം, അവിടെ വരണം. அந்த இடத்துக்கு நீங்க வரணும். എന്നെ കൈപിടിച്ചവൻ എനിക്കറിയാം. என் கரங்களை பிடித்தவர் எனக்காக. അവൻ ആട്ടിപൂട്ടി മാറ്റുന്നവനാ. அவன் தலை கீழாக மாற்றுகிறவர். അവൻ പച്ചവെള്ളത്തെ വീഞ്ഞാക്കി തീർക്കുന്നു. ஓ பச்சை தண்ணீரை திராட்சை ரசமாக അവൻ மாற்றுகிறவர். ലാസറിനെ ജീവനുള്ളതാക്കി മാറ്റുന്നവൻ. லாசருவை உயிரோடு எழுப்புகிறவர். അവൻ ഇല്ലാത്തതിനെ ഉള്ളതുപോലെ വിളിച്ചു വരുത്തുന്നവൻ. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். അവൻ ഒന്നുമില്ലാത്തതിന് സകലതും ഉളവാക്കിയവനാ. ஒன்றுமில்லாமையிலிருந்து சகலத்தையும் உண்டு பண்ணினவர். എന്നെ പിടിച്ചവനെ എനിക്കറിയാം. என்னை பிடித்தவனை எனக்கு தெரியும். ഓ എന്നെ പിടിച്ചവനെ എനിക്കറിയാം. என்னை பிடித்தவரை எனக்கு தெரியும். അതുകൊണ്ട് ഞാൻ പുറകോട്ടില്ല. அவன் என்னை விட மாட்டான். അതുകൊണ്ട് ഞാൻ പുറകോട്ടില്ല. அதனால் நான் பின்மாறி போவதில்லை. എന്നെ പുറകോട്ട് നോക്കാൻ പിശാചേ നീ ശ്രമിക്കണ്ട. അത് നടക്കത്തില്ല. என்னை பின்மாற்றத்திலே கொண்டு போக பிசாசே முயற்சி செய்யாதே. அது நடக்காது. അത് നടക്കാതെ. அது நடக்காது. എന്നോടല്ല നിങ്ങൾ പറ. என்கிட்ட நீங்க சொல்லணும். അത് നടക്കാതെ. அது நடக்காது. അത് നടക്കാതെ. ஏ பிசாசே அது நடக்காது. എന്നെ ഏമാത്തதுக்கு உன்னை கொண்டு முடியாது. அது நடக்காது. என்னை ஏமாற்றுவதற்கு உன்னை கொண்டு முடியாது. அது நடக்கவும் நடக்காது. ഞാൻ ഒരു കാര്യം തീരുമാനിക്കുന്നു. நான் ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறேன். മുമ്പോട്ട് പോകാൻ തീരുമാനിക്കുന്നു. நான் முன்னேறி செல்ல தீர்மானிக்கிறேன். ഇതിനകത്തിരിക്കുന്ന ചില ഡിസിഷൻ എടുക്കണം. இன்றைக்கு இதற்குள்ள இருக்கிற சில தீர்மானங்களை எடுக்க வேண்டும். മുഴുവൻ നിനക്കെതിരായിരിക്കാം. உலகம் முழுவதும் உனக்கு எதிராக இருக்கலாம். പാതാളവും നിനക്കെതിരായിരിക്കാം. பாதாளமும் உனக்கு எதிராக இருக்கலாம். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. പക്ഷേ നീ ഇന്ന് നെഞ്ച് വിരിച്ചു പറയണം. நீ இன்று நெஞ்சு நிமிர்த்தி சொல்ல வேண்டும். ഞാൻ പുറകോട്ടില്ല. நான் பின்பாக இல்லை. ഞാൻ പുറകോട്ടില്ല. பின்மாற்றத்திற்கு இல்லை. ഞാൻ ചിലത് ഉദ്ദേശിച്ച നിൽക്കുന്നത്
நான் சிலதை உபதேசித்து தான் இருக்கிறேன். ഉദ്ദേശിച്ചാ നിൽക്കുന്നത്. ഓ சிலதை എതിർபார்த்து നിൽக்கிறேன். അത് പിടിക്കാമെന്ന് വെച്ച് ഞാൻ ഓടാൻ പോകുകയാണ്. அதை പിടിപ്പதற்காக நான் മുന്നേറി ഓടാൻ പോകുகிறேன். അന്ന് അങ്ങനെയാണെങ്കിൽ ഇന്ന് ഈ വചനം കേൾക്കുമ്പോൾ ചില ദർശനങ്ങൾ നിനക്കുണ്ടായിരിക്കണം. அப்படியானால் இந்த வசனத்தை கேட்கும் பொழுது சில தரிசனங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். വെറുതെ ജീവിച്ച് മരിക്കാൻ എനിക്ക് മനസ്സില്ല. ഓ വെറുമயாக வாழ்ந்து മരിച്ചു போவதற்கு எனக்கு மனதில்லை. എന്റെ ആയുസ് കൊണ്ട് എന്തെങ്കിലും നടക്കണം. என்னுடைய ஆயுசை கொண்டு ஏதாவது செய்ய வேண்டும். എത്ര പേർ ഇതിനകത്ത് ഒരു തീരുമാനം എടുക്കും? எத்தனை பேர் ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள்? ഇവിടത്തെ അരി മുഴുവൻ തിന്ന്, ഇവിടത്തെ കോഴി മുഴുവൻ തിന്ന്, കൊളസ്ട്രോളും ഷുഗറും പിടിച്ച് ചാകാൻ എനിക്ക് മനസ്സില്ല. ஓ இங்க இருக்கிற அரிசி முழுவதையும் தின்னு, இங்க இருக்கிற கோழி முழுவதையும் தின்னு, கொலஸ்ட்ரால் பிடித்து செத்து போக எனக்கு மனதில்லை. എന്റെ ഈ ജീവിതം ഒരു ചരിത്രമാക്കി എനിക്ക് മാറ്റണം. என்னுடைய வாழ்க்கையை ஒரு சரித்திரமாக மாற்ற എനിക്ക് வேண்டும். ചിലത് പിടിക്കാനുണ്ട്. எனக்கு சிலவற்றை பிடிப்பது എനിക്ക് இருக்கிறது. ചിലത് നേടാനുണ്ട്. எனக்கு சிலவற்றை கையடக்க வேண்டியிருக்கிறது. ஆயத்தமா? പണത്തെ നീ നോക്കരുത്. ஓ പണത്തെ നീ നോക്കരുത്. பணத்தை பார்க்காதே. പേര് നീ നോക്കരുത്. பேரை பார்க்காதே. കുടുംബത്തെ നീ നോക്കരുത്. குடும்பத்தை பார்க்காதே. സാഹചര്യത്തെ നീ നോക്കരുത്. சூழ்நிலையை பார்க்காதே. യേശുവിനെ മാത്രം നോക്കുക. இயேசுவை மட்டும் நோக்கி பார். എനിക്ക് വെറുതെ മരിക്കാൻ മനസ്സില്ല. வெறுமையாக செத்து போக எனக்கு மனசில்லை. சொல்லுங்க. இப்படியா பேசுறது? இப்படிதான் பேசுறதா? ஓ பலமா பேசுங்களேன். എന്റെ ആയുസ് കൊണ്ട് ചിലത് ഞാൻ പിടിക്കും മോനെ. என்னுடைய ஆயுசை கொண்டு சிலவற்றை நான் பிடிப்பேன். ഈ ജീവിതം കൊണ്ട് ഞാൻ ചിലത് നേടും മോനെ. இந்த வாழ்க்கையை கொண்டு சிலவற்றை நான் பிடித்தெடுப்பேன். ഞാൻ മരിച്ച് എന്റെ അസ്ഥികൾ പോലും ഉണങ്ങി തീരേണ്ട സമയം കഴിഞ്ഞു. 7 വർഷത്തിന് മുമ്പ് ഞാൻ മരണത്തെ 3 വർഷം പ്രാവശ്യം കണ്ടതാണ്. நான் மரித்து என்னுடைய எலும்பு மக்கி போகிற நேரம் ஆயிட்டது. 7 வருடத்திற்கு முன்பாக நான் மரணத்தை முகமுகமாக பார்த்தவன். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഹാർട്ട് പ്രോബ്ലം വന്ന് കേരളത്തിൽ ട്രീറ്റ്മെന്റ് ചെയ്യാൻ പറ്റാഞ്ഞിട്ട് വേലൂർ ട്രീറ്റ്മെന്റിലായിരുന്നു ഞാനായിരുന്നത്. எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்தது. கேரளாவிலே ட்ரீட்மென்ட் பண்ண முடியாமல் வேலூரிலே ட்ரீட்மென்ட் பார்த்து கொண்டிருந்தேன். വെല്ലൂരിലെ ഡോക്ടർ പറഞ്ഞു നീ സംസാരിക്കരുത്, നിനക്ക് കാർഡിയാക് ഡെത്ത് വരും. സ്തോത്രം. പക്ഷേ ദൈവം അതെടുത്ത് ദൂരെ കളഞ്ഞു. ഞാൻ ഇന്നും പ്രസംഗിച്ചു കൊണ്ടിരിക്കുകയാണ്. வேலூரிலே டாக்டர் சொன்னார்கள் நீ பேசக்கூடாது, உனக்கு கார்டியாக் டெத் நடக்கும் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறேன். മരിക്കാൻ മനസ്സില്ല. மரித்து போக மனதில்லை. ഏയ് ഹുറബ കറ്റലബ ഹുറബബ. നിങ്ങൾ നമ്മുടെ ആത്മാവിൽ ഒരു വൈരാഗ്യവുമായിട്ട്, ഒരാത്മാവിന്റെ വൈരാഗ്യമായിട്ട് പോകാം. ஒரு ஆவியின் வைராக்கியத்தோடே தான் கடந்து செல்ல வேண்டும். ஹalleluya.